புதிய எருசலேம். பிறகு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முதலாவது வானமும் பூமியும் மறைந்து போயிற்று. இப்போது கடல் இல்லை. தேவனிடமிருந்து பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வரும் பரிசுத்த நகரை கண்டேன். தேவன் அனுப்பிய அந்நகரமே புதிய எருசலேம். அது தன் கணவனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணமகளைப் போல தயார்படுத்தப்பட்டது. சிம்மாசனத்திலிருந்து ஒரு உரத்த குரல் கேட்டது. இப்போது தேவனுடைய வீடு அவரது மக்களோடு உள்ளது. அவர் அவர்களோடு வாழ்வார். அவர்களே அவரது மக்களாக இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை தேவனாக இருப்பார். அவர்களின் கண்களில் வடியும் கண்ணீரை தேவன் துடைப்பார். இனிமேல் அங்கே மரணம் இருக்காது. துக்கமும் அழுகையும் வேதனையும் இல்லாமல் போகும். பழைய முறைகள் எல்லாம் போய்விட்டன என்றது. சிம்மாசனத்தில் இருந்தவர், பார், நான் எல்லாவற்றையும் புதிதாக படித்து கொண்டிருக்கிறேன் என்றார். பிறகு இதனையும் எழுதிக்கொள், ஏனென்றால் இந்த வார்த்தைகள் உண்மையானவை, நம்பிக்கைக்குரியவை என்றார். சிம்மாசனத்தில் இருந்தவர் என்னிடம், இது முடிந்துவிட்டது. நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். அதாவது நானே துவக்கவும் முடிவுமாக இருக்கிறேன். நான் தாகமாய் இருந்தவனுக்கு ஜீவ நீரீற்றிலிருந்து நீரை கொடுப்பேன். எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவனுக்கு இவையெல்லாம் கொடுக்கப்படும். அவனுக்கு நான் தேவனாகவும் அவன் எனக்கு குமாரனாகவும் இருப்பான். ஆனால் கோழைகளாக இருப்பவர்களும் நம்ப மறுப்பவர்களும் பயங்கரமான காரியங்களை செய்பவர்களும் கொலைக்காரர்களும் பாலியல் குற்றங்கள் செய்பவர்களும் மந்திர சூனிய வேலை செய்பவர்களும் உருவ வழிபாடு செய்பவர்களும் பொய்யர்களும் கந்தகம் எரியும் நெருப்பு கடலுள் தள்ளப்படுவார்கள். இதுவே இரண்டாம் மரணம் என்றார். 7 தேவதூதர்களுள் ஒருவன் என்னிடம் வந்தான். இவன் 7 இறுதிவாதைகள் நிறைந்த 7 கிண்ணங்களை கொண்டிருந்த தூதர்களில் ஒருவன். அத்தூதன் என்னிடம், என்னுடன் வா, நான் ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாக போகும் மணமகளை காட்டுவேன் என்றான். அவன் ஆவியானவரால் என்னை மிகப்பெரிய உயர்ந்த மலை ஒன்றுக்கு தூக்கி சென்றான். அவன் எனக்கு எருசலேம் என்ற பரிசுத்தமான நகரத்தை காட்டினான். அது தேவனிடமிருந்து வானி நின்று வெளிப்பட்டு கீழே இறங்கி கொண்டிருந்தது. அது தேவனுடைய மகிமையால் ஒளி வீசிக் கொண்டிருந்தது. அது விலை உயர்ந்த இரத்தின கல்லை போன்றது. பளிங்கு போல சுத்தமான வைரக்கல்லை போன்றது மின்னியது. அது தன்னை சுற்றிலும் மிகவும் உயர்ந்த 12 வாசல்களுடைய மாபெரும் மதிலை கொண்டிருந்தது. அந்த 12 வாசல்களிலும் 12 தேவதூதர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு வாசலிலும் இஸ்ரவேலில் உள்ள 12 குடும்பங்களில் ஒரு குடும்பத்தினரின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. கிழக்கே 3 வாசல்களும், வடக்கே 3 வாசல்களும், தெற்கே 3 வாசல்களும், மேற்கே 3 வாசல்களும் இருந்தன. நகரத்தின் சுவர்கள் 12 அஸ்திபார கற்களால் கட்டப்பட்டிருந்தன. அக்கற்களில் ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. என்னோடு பேசிக்கொண்டிருந்த தேவதூதனின் கையில் நகரையும் அந்த வாசல்களையும் அதன் மதிலையும் அளப்பதற்காக பொன்னால் ஆன ஒரு அளவுகோல் இருந்தது. அந்த நகரம் சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய நீளம் அகலத்துக்கு சமமாக இருந்தது. அத்தூதன் நகரத்தை தன் கோலால் அளந்தான். அது 12,000 ஸ்தாதி நீளமும் 12,000 ஸ்தாதி அகலமும் கொண்ட அளவுடையதாய் இருந்தது. அதன் உயரமும் அவ்வாறே 12,000 ஸ்தாதி அளவுடையதாய் இருந்தது. அத்தூதன் மதிலையும் அளந்தான். அது மனித அளவின்படி, அதாவது தூதனுடைய முன்னங்கையால் 144 முழ உயரமும் இருந்தது. அச்சுவர் வைரக்கல்லால் ஆனது. நகரம் தூய பளிங்கு போன்ற தங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் சுவர்களுக்கான அஸ்திபார கற்கள் விலை உயர்ந்த நகரங்களால் அலங்கரிக்கப்பட்டன. அதன் முதல் அஸ்திபாரக்கல் வைரக்கல், 2வது கல் இந்திரக்கல், 3வது சந்திரகாந்தகம், 4வது மரகதம், 5வது கோமேதகம், 6வது பதுமராகம், 7வது ஸ்வர்ணரத்தினம், 8வது படிகப்பச்சை, 9வது புஷ்பராகம், 10வது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி,
12 வாசல்களும் 12 முத்துகளாயிருந்தன. ஒவ்வொரு வாசல்களும் ஒவ்வொரு முத்துகளாயிருந்தது. அந்த நகர பெருத்தூய பொன்னால் ஆக்கப்பட்டது. கண்ணாடியைப் போல அந்த பொன் சுத்தமாயிருந்தது. அந்நகரத்தில் ஆலயம் எதையும் நான் காணவில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதன் ஆலயமாக இருக்கின்றார். அந்நகரத்துக்கு ஒளி தர சூரியனோ சந்திரனோ தேவையில்லை. தேவனுடைய மகிமை அங்கு ஒளி வீசுகிறது. ஆட்டுக்குட்டியானவரே அங்கு ஒளியாக இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற மக்கள் அனைவரும் அதன் ஒளியில் நடப்பார்கள். உலகில் உள்ள ராஜாக்கள் தம் மகிமையை அந்நகருக்குள் கொண்டு வருவார்கள். என் நாளிலும் நகரத்தின் வாசல்கள் கதவுகள் அடைக்கப்படாமல் இருந்தது. ஏனென்றால் அந்நகரில் இரவு என்பதே இல்லை. அங்கே அவர்கள் தேசங்களின் மகிமையையும் கௌரவமும் அதற்குள் கொண்டு வரப்படும். சுத்தமற்ற எதுவும் அந்நகருக்குள் நுழைவதில்லை. வெட்கப்படத்தக்க செயல்களை செய்பவர்களும் பொய் சொல்பவர்களும் அந்நகருக்குள் பிரவேசிக்கப்படுவதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எவனுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறவனவோ அவர்கள் மட்டுமே அங்கு போக முடியும்.